அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஷார்ட் நியூஸ் வழங்கும் த வின்னர் சீசன் 5 நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். இஸ்லாமிய தேடலில் ஒரு எழுச்சிக்காக இன்றைய நாளில் எங்களோடு விளையாடி போட்டி போடக்கூடிய சகோதரிகள் மூத்தூரிலிருந்து மனாருல் ஹுதா என்ற மதரசாலிருந்து வந்திருக்கிறாங்க. அவர்களை நாங்கள் அன்போடு அழைக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி. எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி வந்திருக்கிறீங்க, மூத்தூர்லேருந்து வந்திருக்கீங்க. எப்போ கிளம்பினீங்க நீங்கள்? நேற்று ஈவினிங் 5 மணிக்கு. ஓகே. இந்த நிகழ்ச்சிக்கு முன்னாடி பார்த்துருக்கிறீங்களா? ஓ பார்த்து எப்படி இந்த நிகழ்ச்சி? நல்லா இருந்துச்சு. நீங்கள் நினச்சிங்களா இன்றைக்கி கலந்து கொள்றதுக்கான வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது? எதிர்பார்க்கையில் எல்லாம் ஏற்றுறதுக்கு அல்லாஹ் தான் நன்றி செலுத்தணும். எது வரைக்கும் நீங்கள் வின் பண்ண போகிறீங்க? அல்லா நாடு ஒரு 10 கேள்வி இன்ஷா அல்லாஹ். அதுக்கு மேலே நீங்கள் வின்னர் ஆகணும்னு நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். நிகழ்ச்சி போகலாமா? 2 சகோதரிகள் எங்களோடு இணைந்திருக்கிறாங்க. இந்த இருவரும் எப்படி இன்றைக்கு நிகழ்ச்சியில் விளையாட போகிறாங்கன்றது வாங்க பார்ப்போம். த வின்னர் சீசன் 5 இன்றைய எமது நிகழ்ச்சிக்கு மூத்தூர் மதரசாலையிலிருந்து 2 மாணவிகள் கலந்து கொண்டு இருக்கிறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களை பற்றின சின்ன இன்ட்ரடக்ஷன் எங்களுக்கு. என் பேர் நலீர் ஃபாத்திமா ருஸ்தா. நான் மூதூர்லேருந்து வரேன். மனாருல் ஹுதா மதரசா ஓதுறோம். 2ஆம் கிளாஸ் படிக்கிறேன். கிரேட் 2 படிக்கிறீங்க. நீங்கள்? என் பேர் அலிகான் ஃபாத்திமா ரஹ்னா. நான் மூதூர்லேருந்து வரேன். மனாருல் ஹுதாவில் கல்வி கற்கிறேன். 2ஆம் கிளாஸ் படிக்கிறேன். மதரசா மூத்தூர்லேருந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கிறீங்க. இந்த நிகழ்ச்சிக்கு வரணுமென்று நீங்கள் எவ்வளோ நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க? இந்த நிகழ்ச்சியை பார்த்ததுலேருந்து இங்கே வரணும், போட்டி போட்டு பார்க்கணும். எப்படி இருந்துச்சு நிகழ்ச்சி? நல்லா இருந்துச்சு. இஸ்லாத்தில் மார்க்கத்தை பற்றி நிறைய பேருக்கு படிக்கணும், தெரிஞ்சிருக்கணும். இதனால் நிறைய பேருக்கு நல்ல இது இருக்கு. இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்து கொண்டது எங்களுக்கு சந்தோஷம். இந்த நிகழ்ச்சியில் 15 கேள்விகள் கேட்கப்படும். இதில் நீங்கள் சரியாக 5 கேள்விக்கு ஆன்சர் பண்ணீங்கன்னு சொன்னால் ஃபிக்ஸ்ட் மணியாக 10,000 பெறுமதியான பணப்பரிசில் பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் 10 கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணீங்கன்னு சொன்னால் 30,000 பெறுமதியான பணப்பரிசு பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் 15 கொஸ்டினுக்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணீங்கன்னா நீங்கள் 1 லட்சம் வரைக்கும் வின் பண்ணலாம். இதில் உங்களுக்கு தெரியாமல் போனால் ஒரு விதத்தில் உங்களுக்கு தெரியாமல் போகணுன்னு சொன்னால் நீங்கள் 2 லைஃப் லைனை யூஸ் பண்ணலாம். ஒன்று கால் அ ஃப்ரெண்ட் மூலமாக உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கால் பண்ணி அதற்கான விடைகள் பெற்றுக்கொள்ளலாம். இன்னொன்று கம்ப்யூட்டரோட ஹெல்ப். கம்ப்யூட்டர் 2 தவறான ஆப்ஷன்ஸை ரிமூவ் செய்து 2 சரியான ஆன்சரை உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டும். அதில் உதவியோடு நீங்கள் ஆன்சர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். நீங்கள் எது வரைக்கும் வின் பண்ணிட்டு போக போகிறீங்க? இன்ஷா அல்லாஹ் ஒரு 10க்கு மேலே. இன்ஷா அல்லாஹ். அல்லா நாடினண்டா நீங்கள் வின்னராக கூட போகலாம். இன்ஷா அல்லாஹ். நாங்கள் நிகழ்ச்சிக்கு செல்வோம். இது உங்களுக்கான கொஷன் நம்பர் 1. டேஷ் அது அன்பை உருவாக்கும். ஆப்ஷன் ஏ தர்மம் செய்தல், ஆப்ஷன் பி உணவு கொடுத்தல், ஆப்ஷன் சி ஆடை கொடுத்தல், ஆப்ஷன் டி சலாத்தை பரப்புதல். அன்பை சலாத்தை பரப்புதல். சலாத்தை பரப்புதல். சலாத்தை பரப்புதல். லாக் செய்யலாமா? கம்ப்யூட்டர் லாக் தி ஆன்சர். ஆப்ஷன் டி சலாத்தை பரப்புதல். படிச்சிருக்கிறீங்களா? என்ன தெரியும் இதை பற்றி? சலாத்தை பரப்புனா மூமின்களை சலாத்தை பரப்புனா பரஸ்பரம் அன்பு அதெல்லாம் கிடைக்கும். கண்டிப்பாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன ஒரு செய்தியாக இருக்குது. கம்ப்யூட்டர் ரிவீல் த ஆன்சர் ப்ளீஸ். ஆப்ஷன் டி சலாத்தை பரப்புதல் சரியான ஆன்சர். சரியாக நீங்கள் பதில் சொன்னீங்க. நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, சலாத்தை பரப்புங்க, உங்களுக்குள்ளால நேசத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்லட்டுமா என்று சொல்லி நபிகள் நாயகம் சொன்ன ஒரு விஷயம்தான் சலாத்தை பரப்புங்க, அது நேசத்தை உண்டு பண்ணுமென்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம். இது உங்களுக்கான கொஸ்டின் நம்பர் 2. நாய் வாய் வைத்த பாத்திரத்தை எவ்வாறு சுத்தம் செய்ய வேண்டும்? ஆப்ஷன் ஏ 7 முறை தண்ணீர் ஊற்றி கழுவ வேண்டும், முதலில் அல்லது இறுதியில் மண் சேர்த்து கழுவ வேண்டும். ஆப்ஷன் பி தண்ணீரால் சலவாத்து ஓதி கழுவ வேண்டும். ஆப்ஷன் சி மண் சேர்த்து கழுவ வேண்டும்.
ஆப்ஷன் டி 7 முறை கழுவி இறுதியில் சவர்க்காரமிட்டு கழுவ வேண்டும். ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ கன்ஃபார்ம். கன்ஃபார்ம். கம்ப்யூட்டர் லாக் தி ஆன்சர். ஆப்ஷன் ஏ 7 முறை தண்ணீர் ஊற்றி கழுவ வேண்டும். முதலில் அல்லது இறுதியில் மண் சேர்த்து கழுவ வேண்டும். நீங்க சொன்ன ஆன்சர் சரியா? கரெக்டா. கம்ப்யூட்டர் ரிவீல் தி ஆன்சர் ப்ளீஸ். 7 முறை தண்ணீர் ஊற்றி கழுவ வேண்டும். முதலில் அல்லது இறுதியில் மண் சேர்த்து கழுவ வேண்டும் என்பது மிகவும் சரியான பதிலா இருக்குது. ஏன் மண்ணை சேர்த்து கழுவணும் என்று படிச்சிருக்கிறீங்களா? மண் சேர்த்து கழுவுறதால அதில் உள்ள நஜீஸ் நீங்குது. அதாவது 7 முறை தண்ணி யூஸ் பண்ணி கழுவுறது, அதோட ப்ளஸ் வந்து முதல் தடவை இறுதி தடவை நம்ம கழுவுறதுனால இன்னைக்கு நவீன உலகம் கண்டுபிடிக்குது எப்படின்னு சொன்னால், மண்ணுக்கு வந்து கிருமிகளை அழிக்கக்கூடிய மூலகங்களை கொண்டிருக்குது அப்படின்னு சொல்லி. குறிப்பாக டெட்ரோசைக்ளின் என்ற மாதிரியான மூலகங்கள் மண்ணில் இருக்கிறதாக கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அறிவியல் இன்னைக்கு இதை உண்மைப்படுத்துகிற விதமாக இருக்குது. ஆனால் நபிகள் நாயகம் 1400 வருடங்களுக்கு முன்னாடியே இந்த மாதிரியான வழிகாட்டுதலை எங்களுக்கு காட்டி தந்திருக்கிறாங்க என்றதை பார்க்கும்போது நாங்கள் நேரான வழியில் இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம். இது உங்களுக்கான கொஸ்டின் நம்பர் 3. அல் குர்ஆன் ரமலான் மாதத்தில் இறங்கியது என எந்த சூறாவில் கூறப்படுகிறது? ஆப்ஷன் ஏ சூரா அல் ஃபீல், ஆப்ஷன் பி சூரா லைல், ஆப்ஷன் சி சூரா அல் கத்ர், ஆப்ஷன் டி சூரா பக்கரா. சூரா பக்கரா ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். கரெக்டா ஆன்சர் பண்றீங்க. ஷூரா? ஷூர். கம்ப்யூட்டர் லாக் தி ஆன்சர். ஆப்ஷன் டி சூரா பக்கரா. குர்ஆனுடைய வசனத்தோடு ஆன்சர் பண்ணிருக்கிறீங்க. அதனால கன்ஃபார்மா ஆன்சர் பண்ணிருக்கிறீங்கன்னு உங்களுக்கு ஒரு கன்ஃபார்ம். கம்ப்யூட்டர் ரிவீல் தி ஆன்சர் ப்ளீஸ். சூரா பக்கரா ஆப்ஷன் டி கரெக்ட் ஆன்சர். நீங்கள் சொன்னது போல ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ் தாலா இறக்கினான் என்ற அந்த குர்ஆன் வசனம், நீங்கள் ஓதின வசனம் சூரா பக்கராவில் இடம்பெறுகிறது. ரமலானுடைய மாதத்தில் நம்ம இருக்கிறோம். லைலத்துல் கத்ருடைய இரவு, அதாவது ஷஹ்ரு ரமலான், ரமலானுடைய மாதம். அதே மாதிரி புனிதமிக்க லைலத்துல் கத்ருடைய இரவுல இந்த குர்ஆன் இறக்கப்பட்டிருக்குது. இந்த லைலத்துல் கத்ருடைய இரவு எப்போ வரும்? கடைசி இறுதி 10ல் ஒற்றைப்படையில் ஏதாவது நல்லவர் நிச்சயமாக. அதாவது லைலத்துல் கத்ருடைய இரவு ரமலான் மாதத்தில் கடைசி 10ல் ஒற்றை தினத்தில், குறிப்பாக 21, 23, 25, 27, 29 என்று சொல்லி இந்த நாட்களில் தேடிக்கொள்ளுங்கன்னு நபிகள் நாயகம் சொல்கிறாங்க. ஸ்பெஷலாக நம்ம வந்து 27 மாத்திரம் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதிலையும் தேட வேண்டும், இந்த நாட்கள்லையும் தேட வேண்டும். 27 மட்டும் நம்ம தேடி எங்களோட நன்மைகளை இழக்கக்கூடாது என்பதை நாம் இந்த இடத்துல பதிவு செய்கிறோம். அடுத்த கொஸ்டினும் போகலாம். கொஸ்டின் நம்பர் 4. இறை நம்பிக்கையில் பாதி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதனை கூறினார்கள்? ஆப்ஷன் ஏ வெட்கம், ஆப்ஷன் பி தூய்மை, ஆப்ஷன் சி பிரார்த்தனை, ஆப்ஷன் டி பேணுதல். என்ன ஆன்சர்? ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ வெட்கம். படிச்சிருக்கீங்களா? அல் ஹயா ஷுஅபது மினல் ஈமான், வெட்கம் ஈமானின் பாதி என்ற ஹதீஸ். அதனால கரெக்டா. கம்ப்யூட்டர் லாக் தி ஆன்சர். ஆப்ஷன் ஏ வெட்கம். ஹதீஸோட முழுசா சொல்லிட்டீங்க, இருந்தாலும் அது கரெக்டா ராங்கான்னு பார்ப்போம். கம்ப்யூட்டர் ரிவீல் தி ஆன்சர் ப்ளீஸ். ஆப்ஷன் ஏ வெட்கம் மிகவும் சரியான பதில். இறை நம்பிக்கையில் பாதி என்று நபி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அழகா ஹதீஸங்களை சொல்லி காட்டினீங்க ரஹனா. முக்கியமாக வெட்கம் இல்லாட்டி நம்ம வந்து நல்ல குணம் உள்ளவர்களாக இருக்க மாட்டோம். வெட்கம் என்பது மிகவும் எங்களுக்கு பிரயோசனம் அளிக்கக்கூடியது. வெட்கம் இல்லாமல் போகும்போது தான் மனிதன் தவறுகளில் ஈடுபடுறான், சீரழிவதற்கு காரணமாக இருக்குது. குறிப்பாக பெண்களை பார்த்தோம்னு சொன்னால் ஆடை விஷயங்களில் இன்னைக்கு நிறைய பிழை விடக்கூடியவங்களாம் இருக்கிறாங்க. மேக்கப்புகளை போட்டுக்கொண்டு வெளியில் அலங்காரங்களை காட்டிக்கொண்டு வெளியில் போகிறது, இறுக்கமான ஆடைகள் அணிஞ்சு கொண்டு வெளியில் போகிறது, ஹிஜாபுகளை கூட வந்து மிக மோசமானவங்களை இன்றைக்கி உடுக்கிறது. இப்படியெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. மதரசாவில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதிரி காட்சிகளை பார்க்க கிடைச்சிருக்குதா? இப்போ நீங்கள் மூத்தூரில் இருக்கிறீங்க, அப்படி ஏதாவது உங்களுக்கு இந்த மாதிரி பெண்களை பார்க்கறதுக்கு, இந்த மாதிரி இறுக்கமான ஆடைகள் அணிஞ்ச பெண்களை பார்க்க சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குதா?
லீவ் டைமில் வரக்குள்ள கலாம்போல நிறைய பெண்களை நம்ம பார்க்குறோம். பெண்கள் வந்து மிக அதாவது ஆடை விஷயத்தில் ரொம்ப ஒரு இழப்பிழந்தவர்களாக இருக்கிறாங்க. அவங்க வந்து குறிப்பாக அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு சொன்னால் அலங்காரங்களை வந்து நம்ம வந்து இன்ன ஆட்களுக்கு காட்டலாம்ன்றது அனுமதிச்சிருக்கிறாங்க. ஆனால் வந்து அவங்க வந்து உதாரணமாக கணவருக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு, அதே மாதிரி எங்களுடைய தகப்பனுக்கு, தகப்பனோடு பிறந்த சகோதரர்களுக்கு, அதே மாதிரி எங்களோட தாயோடு பிறந்த சகோதரர்களுக்கு, இந்த மாதிரியான எல்லாம் பட்டியலிட்டு குர்ஆன் எல்லாம் சொல்லி காட்டியிருக்கிறான். நாங்கள் வந்து இவங்களோட முன்னாடி நாங்கள் வந்து அதாவது மஹ்ரமான உறவுகள் முன்னாடி நம்ம வந்து எங்களுடைய அலங்காரங்களை வெளிப்படுத்தல குற்றம் இல்லை. இதை தாண்டி நாம் வந்து அந்நிய ஆண்கள் முன்னாடி வெளிப்படுத்த கூடாது. அப்படி வெளிப்படுத்திட்டு போகிறாங்க. அந்த வீட்டுக்குள்ளே ஒரு பெண்கள் வந்து ஒழுக்கம் இல்லாமலும், அதாவது வீட்டுக்குள்ளே வந்து அல்லாஹ் என்ன சொல்கிறான், கணவனுக்கு அழகான முறையில் இருக்கணும், வீட்டுக்குள்ளே அழகாக இருங்கன்னு எல்லாம் சொல்லியிருக்கிறான், அந்த சொல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இஸ்லாம் அதை எங்களுக்கு சொல்லுது. இதை தாண்டி வீட்டுக்குள்ளே அழகாக இல்லாமல் வெளியில் போகும்போதே அவங்க இல்லாத மேக்கப்புகள் எல்லாத்தையும் அடிச்சுட்டு அவங்க ஒரு அழகிமாய் போகும்போது அவங்க வந்து வெளியாட்களுக்கு விருந்தாக்கப்படுறாங்க, பார்வைக்கு விருந்தாக்கப்படுறாங்க. காரணம் என்ன? வெட்கம் இல்லை. வெட்கம் என்ற ஒரு குணம் இருந்து அப்படி போக மாட்டாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும் அப்படியான பெண்கள்ல இருந்து. அந்த மாதிரி குணம் வரக்கூடாது. இந்த ரமலானுடைய மாதங்களில் இந்த மாதிரியான குணங்கள் எங்களுக்கு இருந்தால் கண்டிப்பாக அதை இல்லாமல் ஆக்கி கொண்டு நாங்கள் செல்ல வேண்டும். எனவே எங்களோட இந்த ஒழுக்க விஷயங்களை கண்டிப்பாக வெட்கம் இருக்க வேண்டும். அதே நேரம் மார்க்கம் படிப்பதற்கு வெட்கம் இருக்கக்கூடாது. அதாவது சிலவங்க வந்து மார்க்கம் படிக்கிறதுக்கு இப்போ ஆன்சர் பண்ணுறதுக்கு அவங்க நாங்கள் சொல்கிறதா பின்வாங்கி இருப்பாங்க. ஆனால் நீங்கள் இன்னைக்கு மூத்தூரில் நீங்கள் வந்திருக்கிறீங்க, அந்த வெட்கம் என்ற அந்த மார்க்கம் படிக்கிறதுக்கு வெட்கப்படக்கூடாது என்றதுக்காக அதை தாண்டி நீங்கள் அந்த சவாலை தாண்டி வந்திருக்கிறீங்க. ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. அடுத்த கொஸ்டினுக்கு போவோம். இது உங்களுக்கான 5வது கொஸ்டின். தாயின் வயிற்றில் ஒன்றன் பின் ஒன்றாக எத்தனை இருள்களுக்குள் வைத்து அல்லாஹ் மனிதர்களை படைக்கிறான்? ஆப்ஷன் A 2, ஆப்ஷன் B 3, ஆப்ஷன் C 5, ஆப்ஷன் D 4. உங்களுக்கான 2 லைஃப் லைன் இருக்குது, யூஸ் பண்ணி கொள்ளலாம் நீங்கள் விரும்பினீங்கன்னா. இல்லாட்டி நீங்கள் டிரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். சொல்லுவோமா சொல்லுங்க. என்ன ஆன்சர்? ஆப்ஷன் B 3. ஆப்ஷன் B 3 லாக் செய்யலாமா? கம்ப்யூட்டர் லாக் தி ஆன்சர் ஆப்ஷன் B 3. படிச்சிருக்கீங்க? கேள்வியில் வரப்போல பார்த்துட்டு வந்தீங்க, தயாராகி தான் வந்துருக்கீங்க. அப்போ நீங்கள் சொன்னது ரைட்டா ராங்கான்னு பார்ப்போம். கம்ப்யூட்டர் ரிவீல் தி ஆன்சர் ப்ளீஸ். ஆப்ஷன் B 3 நீங்கள் சொன்னது சரியான ஆன்சர் தான். கரெக்டாக சொல்லியிருக்கிறீங்க. அல்லாஹ் தாலா மனிதனை வந்து தாயினுடைய வயிற்றில் ஒன்றன் பின் ஒன்றாக 3 இருள்களில் படைச்சிருக்கிறேன்னு சொல்லி அல்லாஹ் தாலா குர்ஆனில் சொல்லக்கூடிய செய்தியை நம்ம பார்க்குறோம். சரி ருஷிதா சொல்லுங்கள். மதரசாவில் நீங்கள் படிக்கிற நேரம் உங்களுக்கு என்ன பாடம் விருப்பமாக இருக்குது? லுகா. யார் உங்களுக்கு படிச்சுதார்? யார்? மாலிமா. பேர் என்ன? அஹ்னா. என்ன கிதாப் படிக்கிறீங்க? அரபியத்தில். இப்போ சர்ஃப் பாடமெல்லாம் பிடிக்குமா? அது எப்படி? நல்லா. அது கஷ்டமா? இல்லை. உங்களுக்கு? நஹு பிடிக்கும். நஹு பிடிக்கும். உங்கள் சர்ஃப் பிடிக்காது? பிடிக்கும் தான், நான் அதிகமாக நஹு தான் பிடிக்கும். சரி, நல்லா படிங்க. படிக்கிறதுக்கு ஏதாவது நீங்கள் ட்ரிக்ஸ் சொல்ல ஏதாவது ஐடியா, இன்னும் இப்படி படித்தா நல்லா அப்படி ஏதாவது ஐடியா வச்சுருக்கிறீங்களா? எந்த நேரத்தில் எழும்பி படிப்பீங்க? தஹஜ்ஜுத் நேரம். எத்தனை மணிக்கு எழும்புறீங்க? 4 மணி. தொழுதுட்டு அப்படி படிக்கிறது. அப்படி படித்தா என்ன நடக்கும்? மைண்டில் நிற்கும். அல்லாஹ் தாலா குர்ஆன்ல அதை சொல்கிறான். இரவு நேரத்தில் எங்களோட உள்ளம் வந்து அந்த இரவின் இறுதி நேரம், நம்ம வந்து எழும்புகிற நேரம், எங்களோட சொல் வந்து சீராகும், மனது வந்து ஒரு நிலையாகும். அல்லாஹ் தாலா குர்ஆன்ல சொல்கிறான். எனவே அந்த நேரங்களில் நாம் பிரார்த்தனை செய்கிறது, அல்லாஹ் இடத்துல மன்னிப்பு கேட்குறது, ஏதாவது ரிவைஸ் பண்ணணும்னா அந்த நேரத்தில் நீங்கள் செய்கிறது மிகவும் சிறந்த ஒன்றாக இருக்கும். நல்ல ஒரு பெஸ்ட்டான ஒரு டைமை தான் நீங்கள் தெரிவு செஞ்சுருக்கிறீங்க. சரி, அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம். இது உங்களுக்கான கொஸ்டின் நம்பர் 6. உயிரை எடுக்கும் வானவர் யார்? ஆப்ஷன் A இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம்,
ஆப்ஷன் பி இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம், ஆப்ஷன் சி மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம், ஆப்ஷன் டி மாலிக் அலைஹிஸ்ஸலாம். இஸ்ராஃபீல். மலக்குல் மௌத் வராது. வானவர் இல்லையா? என்ன ஆன்சர்? 50-50. 50-50. கம்ப்யூட்டர் 50-50 ஆப்ஷனை நாடுறாங்க. ஆப்ஷன் சி மலக்குல் மௌத். ஆப்ஷன் சி மலக்குல் மௌத் அலை. லாக் செய்யலாமா? கம்ப்யூட்டர் லாக் தி ஆன்சர் ஆப்ஷன் சி மலக்குல் மௌத். படிச்சிருக்கிறீங்களா? படிச்சிக்கும். அப்படின்னா ரெண்டுல டவுட் இருந்துச்சு. இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் சூரூதுரானே மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் உயிர் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். சரி. அதான் ரெண்டுல ஏதாவது டவுட். உயிர் எடுக்கிறது வந்து இஸ்ராஃபீலா இல்லாட்டி மலக்குல் மௌத்தான்ற டவுட். அடுத்ததுல டவுட் இல்லையா? இஸ்ராயில் மாலிக் அலைஹில டவுட் இல்லையா? மாலிகளே நரகத்தில். சரி, இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர் எதுக்கு பொறுப்பு தெரியுமா? அஹ்னா சரி, நீங்க சொன்ன ஆன்சர் சரியா பிழையான்னு பார்ப்போம். கம்ப்யூட்டர் ரிவீல் தி ஆன்சர் ப்ளீஸ். ஆப்ஷன் சி மலக்குல் மௌத். நீங்க சொன்னது சரியான ஆன்சர். இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் என்ற ஒரு வானவர் இல்லை. உயிரை பறிக்கக்கூடிய வானவர் இஸ்ராயில் என்று சொல்லுவாங்க, புத்தகத்தில் எல்லாம் எழுதியிருக்கிறாங்க. ஆனால் இஸ்ராயில் என்ற ஒரு வானவர், உயிரை பறிக்கக்கூடிய வானவர் என்று குர்ஆன்லேயோ ஹதீஸ்லேயோ இல்லை. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், உங்களில் ஒவ்வொருவருக்கும் மலக்குல் மௌத்தை நாங்கள் நிர்ணயித்திருக்கிறோம் என்று சொல்லி. அதனால் ஒவ்வொருத்தருக்கும் மலக்குல் மௌத் இருக்குது. அவர் உயிரை கைப்பற்றுவார். இந்த மலக்குல் மௌத்தை பொறுத்தளவுல ஒன்று அல்ல. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், நம்முடைய தூதர்கள் அவர்களுடைய உயிரை கைப்பற்றும் போது என்று சொல்லி பன்மையில் நீங்கள் படிப்பீங்க. ஜம்முவில் தான் அல்லாஹ் சொல்கிறான், ஒரு மலக்கண்டு அல்லாஹ் சொல்லலை. எனவே மலக்குல் மௌத்தை பொறுத்தளவில் உயிரை எடுக்கக்கூடிய பணியை செய்யக்கூடிய மலக்கா இருக்கிறாரு. இது ஒருவர் அல்ல ஒவ்வொருத்தருக்கும் அல்லாஹ் நிர்ணயித்து வச்சிருக்கிறான் என்றதை நம்ம புரிகிறோம். சரியா? எனவே இஸ்ராயில் என்றது வந்து சமூகத்தில் நினைச்சிட்டு இருக்கிற அந்த ஒரு செய்தி வந்து பிழையான செய்தி. அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம். இது உங்களுக்கான கொஸ்டின் நம்பர் 7. அல் குர்ஆனில் பின்வரும் எந்த சூறாவில் மீம் வருவதில்லை? ஆப்ஷன் ஏ சூரா ஃபீல், ஆப்ஷன் பி சூரா இஹ்லாஸ், ஆப்ஷன் சி சூரா கௌசர், ஆப்ஷன் டி சூரா நாஸ். அவசரமா நாவுகள் ஓதி பார்த்து படுது. ஏன்னா எந்த சூறால மீன் வருது இல்லைன்னு பார்க்கறதுக்கு. ஆப்ஷன் சி சூரா கௌசர். அதுக்குள்ள ஓதி முடிச்சாச்சு. என்ன ஓதி கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் சொல்றீங்கன்னா ஓதி காட்டிலுமா சூறாவை? أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر. அல்ஹம்துலில்லாஹ். சரி, நீங்க சொன்ன ஆன்சர் ரைட்டா ராங்கான்னு பார்ப்போம். கம்ப்யூட்டர் ரிவீல் தி ஆன்சர் ப்ளீஸ். ஆப்ஷன் சி சூரா கௌசர் என்பது மிகவும் சரியான பதில். ஓதி பார்த்தீங்க தானே? மீன் வந்துச்சா? நீங்கள் சொன்ன ஆன்சர் சரி. சூரா கௌசர் பற்றி, அதாவது குர்ஆனில் மிகவும் சின்ன சூறாக்களில் ஒன்று தான் சூரா கௌசர். சரியா? இது சம்பந்தம் ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? நீர்த்தடாகம் குர்ஆனில் அருளப்படுதல மிக சிறிய சூறாவாக சொல்லப்படுது. இந்த கௌசரத்தில் சிலவர்கள் தண்ணீர் குடிக்கக்கூடிய பாக்கியத்தை இழப்பாங்க மறுமை நாளில். அது யாரு தெரியுமா? யாருக்கு தண்ணீர் குடிக்கக்கூடிய பாக்கியம் இழக்கப்படுது? அதாவது மார்க்கத்தில் இல்லாத விடயங்களை, அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் சொல்லாத விடயங்களை செய்கிற நேரத்தில் அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த கௌசருடைய நீர் தடாகத்தில் தண்ணீர் குடிக்கக்கூடிய பாக்கியத்தை இழப்பாங்க. ரசூலுல்லாஹ் அதை சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ்வின் தூதர் அவங்க வந்து அந்த கௌசருடைய தடாகத்து பக்கத்தில் இருக்கும்போது சில நபித்தோழர்கள் வருவார்கள். அவங்கள பார்க்கும்போது அவங்களுக்கு தண்ணீர் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் அவங்களுக்கு மறுக்கப்படும். அப்போ நபிகள் நாயகம் சொல்லுவாங்களாம், அஸ்ஹாபி என்னுடைய தோழர்களே, இவங்களுக்கு கொடுக்கணுமே என்று சொல்கிற நேரம்
மலக்குமார்கள் சொல்லுவார்களாம், இவங்க உங்களோட மரணத்துக்கு பின்னாடி வந்த வழியில் போயிட்டாங்க, மார்க்கத்தை மாற்றி அமைச்சு கொண்டாங்க என்று சொல்லி நபிகள் நாயகத்துக்கு மலக்குமார்கள் சொல்லுவாங்களாம். அப்போ என்ன விளங்குதுண்டா, சில நபித்தோழர்கள், அது யாருன்னு தெரியல, ஹதீஸில் யார் என்ன இவங்கண்டு எந்த ஒரு டீட்டெயிலும் இல்லை, ஆனால் நபிகள் நாயகத்துடைய தோழர்கள் என்று வருது, அவங்களே அந்த பாக்கியத்தை இழக்கிறாங்கண்டா நாம் எப்படி? அதனால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நம்ம கடைப்பிடிக்கிற விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். மார்க்கத்தில் இருக்கிறது நம்ம செய்யணும், இல்லாதது செய்யக்கூடாது. அது செய்யணும் என்றால் ஏற்கப்படணும் என்று சொன்ன என்ன நிபந்தனை? அல்லாவும் அல்லாஹ்வுடைய தூதரும் எங்களுக்கு அந்த அமலை காட்டி தந்திருக்கணும், அதுதான் நிபந்தனை. சரியா? அடுத்த கொஸ்டினுக்கு போவோம். கொஸ்டின் நம்பர் 8 இதோ உங்களுக்காக. ஹுவ மின்னி வ அன மின்ஹு. என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நபித்தோழரின் ஜனாசாவை பார்த்து சொன்னார்கள்? ஆப்ஷன் ஏ உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ஆப்ஷன் பி ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு, ஆப்ஷன் சி ஜுலைபிப் ரலியல்லாஹு அன்ஹு, ஆப்ஷன் டி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. என்ன ஆன்சர்? நபி மூத்தர் உமர் அலி நகரிக்கு ஹதன உஸ்மான் அலி ஹம்சா அலி மூத்தாயிட்டாங்க. என்ன ஆன்சர் டிஸ்கஸ் பண்ணீங்களா? ஹம்சா அலி பம்பளா யுத்தத்தில் கொலை செய்யப்பட்டு பிஏ சொல்லலாம். பியா ஆப்ஷன் பி ஹம்சா அலி. ஆப்ஷன் பி ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு. கன்ஃபார்மா? லாக் செய்யலாமா? கம்ப்யூட்டர் லாக் தி ஆன்சர் ஆப்ஷன் பி ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு. நீங்கள் சொன்ன ஆன்சர் சரியா பிழையா? செஞ்சாச்சு. சொன்ன விட சரியா பிழையான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு, நமக்கெல்லாம் தெரியும் கடந்த ரமலானுடைய மாதத்துல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு 14 குடும்பங்களுக்கான வீடுகளை கட்டுகிற ஒரு பணியை நம்ம ஆரம்பிச்சிருந்தோம். அல்லாஹ்வினுடைய உதவியால் நீங்கள் செய்த தான தர்மங்கள் ஜகாத் நிதிகளால் அல்ஹம்துலில்லாஹ் 5 குடும்பங்களுக்கான வீடுகள் முழுமையாக கட்டி கொடுக்கப்பட்டு அவர்களுடைய கைகளிலேயே ஒப்படைக்கப்பட்டு விட்டது. கடு சந்தோஷம் காட்டி தந்தது. இது உங்களோட வீடு. இனி பௌமி வேலை நடக்குதாண்டெல்லாம் பார்க்க வர மாட்டார், வேலையெல்லாம் முடிச்சிட்டோம் நாங்க. சரிதானே? உங்களுக்கு எப்படிமா சந்தோஷமா? நிறைய பேருக்கு உதவி செஞ்சிருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? எங்களுக்கு இவ்வளவு தந்தது எங்களுக்கு மிச்சம் நன்றி. துவா செய்யுங்க. சரியா? தொழுகை நோன்பு அதுகளை எல்லாம் ரொம்ப கடைப்பிடிச்சு கொள்ளணும். மார்க்க விஷயங்கள் தானே. அல்லாட்ட நம்ம உலகத்துக்கு எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செஞ்சிட்டோம், மறுமைக்கு நீங்கள் தான் தேடிக்கொள்ளணும். சரிதானே? இந்த வீடு கட்டி முடிஞ்சதோட நாங்கள் வர்றோம். அவங்களோட மனைவி வந்துட்டாங்க வீட்டுக்கு. கேட்கும்போது என்ன சொன்னாருண்டா, நான் இதுக்கு தான் நினைப்பேன், அந்த வீடு நீங்கள் கட்டி தந்துட்டீங்க, எனவே நாங்கள் இனி சந்தோஷமாக இருப்போம். என் பிள்ளைகள் இப்போ நிம்மதியாக பழக்கக்கூடிய அளவுக்கு நிம்மதியாரி அல்லாஹ் அவங்களோட எண்ணங்களை பேசாக்குவான் இன்ஷா அல்லாஹ். ரொம்ப மகிழ்ச்சியான தருணங்களாக அந்த தருணங்கள் இருந்தது. காரணம் என்னன்னா, இஸ்லாத்தை புனிதமிக்க வாழ்க்கை நெறியாக அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஏற்றுக்கொண்டவர்களுக்கு ஒரு வாய்ப்பாக அவர்களுடைய வறுமை நிலையை போக்கும் விதமாக இந்த சந்தர்ப்பம் அமைந்திருந்தது. அந்த அடிப்படையில் மீதமுள்ள 9 குடும்பங்களுக்கான வீடுகளை கட்ட வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது. நம்ம ஒட்டுமொத்தமாக கோடிக்கணக்கில் காசை கொண்டு வந்து வச்சு இந்த பணிகளை பண்றது இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியும். நம்முடைய வீடியோவை பார்க்கக்கூடிய மக்களுக்கு கன்வே பண்றோம். அந்த மக்கள் தரக்கூடிய பொருளாதாரத்தை கொண்டுதான் இந்த வேலைகளை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். குறிப்பாக இந்த பணிகளுக்காக 100 ரூபாய் 200 ரூபாய் 500 ரூபாய் 1000 ரூபாய் என்று சின்ன சின்ன தொகைகளை கூட தந்து உதவிய பெருமனது கொண்ட சகோதர சகோதரிகளை நம்ம பார்த்திருக்கிறோம். அதே மாதிரி லட்சங்களில் உதவி செய்த சகோதர சகோதரிகளையும் பார்த்திருக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கு எவ்வளவு முடியுமோ அந்த அடிப்படையில் நமக்கு அதை தந்து உதவி இருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் 5 வீடுகள் கம்ப்ளீட்டடாக நம்ம கட்டி கொடுத்திருக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ். இப்போது நம்ம இருக்கக்கூடிய இந்த பகுதிகளில் 4 வீடுகள் கட்டுவதற்குரிய ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கிறது. 2 வீடுகளுக்கான அத்திவாரம் போட்டிருக்கிறோம். இந்த அத்திவாரம் தித்வா புயல் வர்றதுக்கு முன்னாடி போட்டது. புயல் வந்ததோடு அந்த புயல் பணிகள் அந்த வேலைகளால் நமக்கு இதெல்லாம் நிறுத்தி இருந்தோம். அதனால தான் நம்ம விளம்பரங்களும் அது தொடர்பாக எங்கேயுமே போடலை. தற்போது புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தை அடைந்திருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காற்றை விட வேகமாக ரமலானிலே தர்மங்களை செய்வார்கள், தான தர்மங்களை அள்ளி கொடுப்பார்கள் என்கிற நபிமொழிகளை சஹீஹுல் புகாரி முஸ்லிம் உள்ளிட்ட நபிமொழி கிரந்தங்களில் நம்ம பார்க்குறோம். ஏன்னா அவ்வளவு அதிகமாக
அதிகமாக ரசூலுல்லாஹ் தான தர்மங்களை செய்து கிடைக்கிறதையெல்லாம் கொடுத்து நன்மைகளை சேகரித்துக் கொள்வார்கள். அதே நேரத்தில் அல்லாஹு தாலா திருமறை குர்ஆனில் ஜகாத்து பெறுகிற கூட்டத்தினரை பற்றி 8 கூட்டத்தினருக்கு நீங்கள் ஜகாத்து வழங்க முடியும் என்று சொல்லும்போது அதிலே ஒரு கூட்டத்தினராக முஅல்லஃபத்துல் குலூப், இஸ்லாத்தின் பால் உள்ளங்கள் ஈர்க்கப்படுகிறவர்கள் என்கிற ஒரு பிரிவினரையும் நமக்கு காட்டி தருகிறான். எனவே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுகிற சகோதரர்களுக்காக ஜகாத்து நிதிகளை கொடுக்க வேண்டியது கடமையாக இருக்கிறது. ரமலானுடைய காலத்திலே ஜகாத்துகளை கணக்கு பார்த்து ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்குகிற சகோதரர்கள் இந்த பணிக்காகவும் ஒரு போர்ஷனை ஒதுக்குங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு தொகையை முன்னால் தெரிகிற நம்முடைய ஹியூமனிஸ்ட் பீப்புள் ஆர்கனைசேஷன் என்கிற ஆர்கனைசேஷன் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் வைப்பிலிட முடியும். அதே நேரத்தில் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் இந்த குறித்த அக்கௌண்ட்டுக்கு வைப்பிலிட முடியாது என்று சொல்லுகிற போது அதில் முன்னாடி தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும். உங்களுக்கு எப்படி நீங்கள் பணம் அனுப்பணும் என்கிற வழிமுறைகளை நம்ம லீகலாக சொல்லித் தருவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே நாமே ஆரம்பித்த பணி நாமே முடிக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் நம்ம அத்தனை பேரும் சேர்ந்து 1000 ரூபா 2000 ரூபா லட்சங்கள் என்று எது நம்மளால் முடியுமோ அதை போட்டு இன்னும் ஒரு 9 வீடுகள் கட்டி முடிக்க வேண்டி இருக்கிறது. இந்த பணியில் அத்தனை பேரும் இணைந்து கொள்ளுங்கள். உங்களுடைய ஜகாத்து தான தர்மங்களை ரமலானுடைய காலத்திலே இதற்காக வழங்குங்கள். வாரி வழங்குகிற போது நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலா உயர்தரமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே உங்களுக்கான அழகான ஒரு வீட்டை தருவதற்கு காத்து கொண்டிருக்கிறான். ஏழை எளிய மக்களுக்காக உழைப்போம், அவர்களுக்காக கொடுப்போம். நாளை மறுமையில் நிரப்பமான கூலிகளை பெற்றுக்கொள்வோம். எனவே இதற்காக உதவி செய்யுங்கள் என்கிற பணிவான கோரிக்கையோடு வெல்கம் பேக் டு த ஷோ த வின்னர் சீசன் 5. சரி, கொஷனுக்கு ஆன்சர் சரியாக பிள்ளைன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நான் உங்கள்ட்ட ஒரு கொஷன் ஒன்று கேட்குறேன். நீங்கள் படிக்கிறீங்க மதரசால, இப்போ கிரேட் 2 படிக்கிறீங்கன்னா நான் 3 வருஷம் இருக்குது. படித்து என்ன ஆகணும், என்ன மாதிரி நீங்கள் அவங்களோட துறைகளை அமைச்சு கொள்ள விரும்புகிறீங்க? ஸ்கூல் சப்ஜெக்ட் எல்லாம் இருக்குது அங்கே. என்ன மாதிரி உங்களோட ஆம்பிஷன்? படித்து சொல்லிக் கொடுக்கணும். சரி, சமூகத்தில் நல்ல ஒரு இதாக வரணும். நீங்கள் சமூகத்தில் ஒரு பெரிய ஆளாக வரணும். நபி சொல்லிக்க ஒரு ஆயத் படித்தனு மத்தாக்களுக்கு எத்தி வைங்கன்னு சொல்லி பள்ளிகொன்னி வளவாயான்னு சொல்லிக்கிறேன். மத்தாக்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதெல்லாம் கட்டாயம். பெரிய ஒரு அழகான ஒரு செய்தியை சொன்னீங்க. என்னிடம் இருந்து ஒரு வார்த்தை கேள்விப்பட்டாலும் நீங்கள் அதை எத்தி வையுங்கள் என்பது அழகான ஒரு வார்த்தை. எனவே நாம் நிறைய படிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகிறது, நிறைய விஷயங்கள் நம்ம படிக்கிறோம், நிறைய அறிவை நம்ம சுமந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் தாலா எங்களுடைய சமூகத்தை சிறந்த சமுதாயமாக சொல்றதுக்கு காரணமும் நம்ம நன்மை ஏவுகிறோம், தீமையை தடுக்கிறோம். எனவே உங்களுக்கு சிறந்த வாய்ப்பு கிடைச்சிருக்குது, மதரசால படிக்கக்கூடிய வாய்ப்பு. நீங்கள் அதன் மூலமாக கல்வி கற்றுக்கொண்டிருக்கிறீங்க. பார்வையாளர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு நாங்கள் சொல்லிக்கொள்வது, இப்போ நீங்கள் அந்த வயசை கடந்திருப்பீங்க. மதரசா என்ற அந்த ஏஜை நம்ம கடந்து இப்போ ஃபேமிலி லைஃப்குள்ளால் நாங்கள் நுழைஞ்சிருப்போம். நிறைய ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சுமைகளும் பொறுப்புகளும் இருந்து கொண்டிருக்குது. நம்மளால் முடியாதே என்றதை நாம் நினைக்கக்கூடாது. இந்த சகோதரி சொன்னது போல, என்னிடமிருந்து ஒரு வார்த்தையை கேட்டாலும் நீங்கள் எத்தி வையுங்கள் என்ற ஒரு கடமை எங்களுக்கு இருக்குது. எனவே நீங்கள் படித்தது நீங்கள் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒன்றாக அமைத்து கொண்டு நாம் கண்டிப்பாக அதை எத்தி வைக்கணும். நம்ம எங்களுக்கு சர்டிஃபிகேட் இல்லை, 4 வருஷம் நாங்கள் முடிக்கலை, 5 வருஷம் கம்ப்ளீட் பண்ணலை, அதுக்கு பின்னாடி தான் நம்ம தாவா ஃபீல்டுக்கு இறங்கணும், ஆலிமா வகுப்பு முடித்த பின்னாடி தான் நான் ஃபீல்டுக்கு இறங்கணும்னு நாம் அப்படியான சிந்தனை எங்களுக்கு தேவையில்லை. ஏனென்றால் நீங்கள் கம்ப்ளீட் பண்ண ஒரு சிலபஸை நீங்கள் படித்து முடிக்கிறது அழகானது, ஒரு சிறப்பு. கம்ப்ளீட் பண்ணணுமா இல்லையா? ஆனால் உங்களுக்கு எப்போ தாவா கடமை ஆகும் என்றால் நீங்கள் ஒரு விஷயத்தை படிக்கிறீங்க, அதை எடுத்து நடக்கிறீங்க. ஏன்னா சஹாபாக்கள் அப்படித்தான். நபி அவங்கள்ட்ட ஒரு விஷயத்தை படித்து 10 வசனங்கள் படிப்பாங்களாம். அந்த 10 வசனத்தை என்ன செய்வாங்களாம், அவங்க மனநம் விட்டு கொள்வாங்களாம், வாழ்க்கையில் எடுத்து நடப்பாங்களாம், அதை எத்தி வைப்பாங்களாம். இப்படி ஒரு ஸ்டைலில் சஹாபாக்கள் படித்தாங்க. அதே மாதிரி நாமும் படிக்கிற விஷயங்களை லைஃப்பில் எடுத்து நடந்து கொண்டு மக்களுக்கு எத்தி வைக்கணும். நாம் மேடை போட்டு பேசுகிறதுக்கு அதுக்கான எந்த ஒரு அதாவது அப்படி இருந்தால் தான் நாம் செய்யணும்னு அந்த எண்ணங்களை நம்ம விட்டுட்டு, எந்த சந்தர்ப்பமாக இருந்தாலும் வீட்டுக்குள்ளே இருந்து எங்களோட தாவாவை ஆரம்பிக்கணும். பிள்ளைகள், மனைவி மக்கள், ஃபேமிலியில் உம்மா அப்பா, சகோதர சகோதரிகள், இதில் இருந்து எதை நீங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தையாக நீங்கள் படிக்கிறீங்களோ அதை மக்களுக்கு எத்தி வைப்போம். எனவே இந்த ரமலானில் இருந்து உங்களோட தாவா பயணத்தை ஆரம்பிங்க. சரி, கம்ப்யூட்டர் ரிவீல் தி ஆன்சர் ப்ளீஸ். ஆப்ஷன் சி, ஜுலைபி ரலியல்லாஹு அன்ஹு. படிச்சிருக்கீங்களா இவரை பற்றி? கேள்விப்பட்டது இல்லை. அதாவது
ஏன் நபிகள் நாயகம் இதை சொல்கிறாங்கன்னா உஹது போரில் இவங்க மரணிக்கிறாங்க, இவங்களுக்கு அன்னைக்குத்தான் திருமணம் நடந்திருக்கும். இவங்க வந்து காரணம் என்னென்னு சொன்னால் இவங்க வந்து தோற்றத்தில் கொஞ்சம் குள்ளராக இருக்கக்கூடிய ஒருத்தர், கொஞ்சம் பேரால் இவங்க வந்து ஒதுக்கப்படுவாங்க. இவங்க பெண் கேட்டால் யாரும் கொடுக்க மாட்டாங்க. இப்படியாக ஒதுக்கப்பட்ட ஒரு நபித்தோழர் இவங்களுக்கு திருமணம் முடிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது. அப்போ அந்த நேரத்தில் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, நபிகள் நாயகத்துடைய அழைப்பும் வருது, யுத்தத்துக்கு போகிறதுக்கான அழைப்பு வரும்போது அந்த திருமணத்தை முடிச்சதுக்கு பின்னாடி யாராவது புதுசாக கல்யாணம் முடித்தவங்கண்டா வைஃப் மேலே பிரிய மாட்டாங்க. ஆனால் இந்த ஜுலைபி பலியிலானவங்க வந்து கிடைக்காம நடக்காத ஒன்றுக்கு, அதாவது திருமணம் என்ற ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்குது. அதையும் தாண்டி யுத்தத்துக்கு வராங்க. அந்த யுத்தத்தில் வந்து ஷஹீதாக்கப்படுறாங்க. நபிகள் நாயகம் அவங்களோட ஜனாசாவை தேடுறாங்க. இங்கே ஜுலைபு வந்து அவங்க 2 கைகளால் அவங்கள சுமந்து கொண்டு ஜுலைபிபே ஹுவமின்னி அனமின்னு, நீ என்னை சேர்ந்து விட்டாய், நான் உன்னை சேர்ந்து விட்டேன் என்று ஜுலைபி பிலாலியில் அவங்கள பார்த்து நபி அவங்க சொல்கிற அழகான செய்தி, மிகவும் தியாகத்தை எடுத்து காட்டக்கூடிய செய்தி நாங்கள் இந்த ஜுலைபி பிலாலி அவங்களோட வரலாறில் படிக்கிறோம். எனவே நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டதுக்கு ஜஸாக் அல்லாஹ் ஹைரா. கலந்து கொண்டதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நிறைய தெரியாத விஷயத்தை தெரிஞ்சு கொண்டோம், இதனால் நிறைய பயனடைஞ்சிட்டோம். இன்னும் நீங்கள் படிக்கிறதுக்கு நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். உங்களோட மதரசாவோட வளர்ச்சிக்கு பிரார்த்தனை செய்கிறோம். ஏதாவது நீங்கள் இந்த சமூகத்துக்கு சொல்ல விரும்புகிறீங்களா? பெண்களுக்கு, உங்களை மாதிரியான மாணவிகளுக்கு ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? இந்த சோகுன் மதத்தில் நிறைய புதிய புதிய விடயங்களை அறிஞ்சிக்கணும். அதில் அதாலும் இங்கே வந்து கலந்து கொண்டா சொல்லுவோம். கண்டிப்பாக ஜஸாக் அல்லாஹ் ஹைரா. மூத்தூரில் இருந்து இந்த ரமலானுடைய நாட்கள் நீங்கள் எங்கெல்லாம் வந்து சந்திச்சிருக்கிறீங்க, இந்த நிகழ்ச்சிக்கு கலந்து கொள்வதற்காக வேண்டி மார்க்கத்தின் தேடலுக்காக வந்திருக்கிறீங்க. கண்டிப்பாக அல்லாஹ் உங்களுக்கு பெரிய நன்மை இந்த ரமலானுடைய நாட்களில் வச்சிருப்பான். ஜஸாக் அல்லாஹ் ஹைரா. மீண்டும் உங்களை நாங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அல்லாஹ் ஏற்படுத்தி தரணும். ஷார்ட் நியூஸ் வழங்கும் 10,000 பெறுமதியான பணப்பரிசு இதோ உங்களுக்காக.